Hi, in this video we are going to see 12th standard unit number 1 accounts from incomplete record. First, what is meant by the incomplete record? By reading the title itself, இந்த டைட்டிலை படிக்கும் பொழுதே நமக்கு புரியுது அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் அப்படின்னா the record is not in a complete format. ரெக்கார்ட் கம்ப்ளீட்டான ஃபார்மேட்டில் இல்லை, இட் இஸ் இன்கம்ப்ளீட் ஃபார்மேட்டில் இருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது இந்த நேமை படிக்கும் பொழுது. ஸோ கம்ப்ளீட்டான ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ வாட் இஸ் meant by then complete format அப்படின்னா என்ன? ஸோ லாஸ்ட் இயர் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருப்போம், ரைட்? See, last year we have read accountancy, right? Last year நம்ம படிச்சிருப்போம் 11th standardல transactions are converted to journal. From the journal we have taken to the ledger to trial balance, then final account, right? So transactions are converted to journal to ledger to trial balance to final account. இதுதான் ஒரு accounting process, ஒரு complete record உடைய process இதுதான். Right. So when the books are not maintained under this process, இந்த ப்ராசஸ்ல புக்ஸ் இல்லை அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா incomplete record அப்படின்னு சொல்றோம். ஸோ what is meant by a transaction? ஒரு business activity. Okay. For example, sale of goods. Sale of goods rupees 5,000. This is a transaction. So இந்த டிரான்சாக்ஷனை நம்ம ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ணுவோம். எப்படி நம்ம ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ணுவோம்? 2 ஆஸ்பெக்ட் கண்டுபிடிக்கணும். ஜேர்னல் எப்பவுமே எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லயும் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும், 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஓகேவா? ஒரு டெபிட் ஆஸ்பெக்ட், ஒரு கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஸோ 2 ஆஸ்பெக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ல ஒரு ஆஸ்பெக்ட் என்னது? கேஷ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட், சேல்ஸ் இஸ் அனதர் ஆஸ்பெக்ட். ஸோ அப்போ கேஷ் அக்கவுண்ட் debit to sales account, right? This is how we are converting the transaction to journal. So transaction இப்படிதான் நம்ம journal convert பண்றோம். Okay, we are identifying the 2 aspect, right? ஒரு debit aspect, ஒரு credit aspect. cash வந்து இங்க debit, sales வந்து இங்க credit, ரைட்? ஸோ 2 ஆஸ்பெக்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இந்த 2 ஆஸ்பெக்ட்ல கேஷை டெபிட் பண்றோம், சேல்ஸை கிரெடிட் பண்றோம், ரைட்? ஸோ இதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அன் இன்கம்ப்ளீட், ரைட்? ஸோ இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட நம்மளால என்ன பண்ண முடியாது? இந்த டிரான்சாக்ஷனை ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் அ டிரான்சாக்ஷன் இன்டு அ ஜேர்னல், ஸோ ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு என்ன வேணும்? இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் வேணும், டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் வேணும். இது இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் we are not able to convert the transaction into a journal. அப்போதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதை incomplete அப்படின்னு சொல்றோம். Okay, so books are not maintained properly, that is called incomplete, right? So இந்த 2 aspect பேர் தான் double entry system, right? So double அப்படின்னா இந்த debit and credit சேர்ந்தது தான் double, right? So இதுதான் வந்து நம்மளோட புக்ல வந்து definition என்ன கொடுத்திருக்காங்க incomplete recordக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, when இதுதான் when accounting records are not strictly maintained according to double entry system. So double entry systemல நம்ம மெயின்டைன் பண்ணல நம்ம ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா தான் நம்ம அதை என்ன சொல்றோம்? incomplete accounting records. So double entry systemனா என்னது? டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்கிறது தான் double entry system. ஸோ அது இல்லை, ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் incomplete accounting records அப்படின்னு நம்ம சொல்றோம். யூஸ்வலா இந்த incomplete accounting records வந்து யாரு மெயின்டைன் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து சின்ன ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சின்ன சின்ன பெட்டி ஷாப்ஸ் வச்சிருக்கவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். பிகாஸ் தே ஹாவ் நாட் சஃபிஷியன்ட் அக்கௌண்டிங் நாலேஜ். ஸோ அவங்களுக்கு நல்ல அக்கௌண்டிங் நாலேஜ் இல்லாததுனால தே ஹாவ் மெயின்டைன் த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட அக்கௌண்ட்ஸ்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, ரைட்?
ஸோ லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருப்போம் அக்கௌண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்னு படிச்சிருப்போம், ரைட்? ஸோ எப்பவுமே அக்கௌண்ட்ஸ் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, பர்சனல், ரியல் அண்ட் நாமினல். ஒரு பர்சனை குறிக்கிறது பர்சனல் அக்கௌண்ட் சொல்லுவோம், ஓகேவா? இப்போ நம்மலாம் ஒரு பர்சன், ரைட்? இப்போ ராமு, ராஜா, ஸோ இந்த மாதிரி ஒரு நேம் குறிக்கிறது பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து அசர்ட்ஸை குறிக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை குறிக்கிறது ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அசர்ட்ஸை குறிக்கிறது ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தி சேம் வைஸ் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்பென்சஸையும் இன்கமையும் குறிக்கிறது, நம்மளுடைய செலவையும் நம்மளுடைய வரவையும் குறிக்கிறது நாமினல் அக்கௌண்ட்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஒரு பர்சனை குறிக்கிறது பர்சனல் அக்கௌண்ட், நம்ம கிட்ட இருக்க அசர்ட்ஸை குறிக்கிறது ரியல் அக்கௌண்ட், நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், இன்கம்ஸ் அண்ட் கெயினை குறிக்கிறது நாமினல் அக்கௌண்ட். ஸோ ஜென்ரலி இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் வந்து ஒன்லி கேஷ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஓகேவா? நான் ஆல்ரெடி வி ஹவ் சீன், ரைட்? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னா என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டபுள் என்ட்ரி சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணலனால அதுதான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னது? டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ல மெயின்டைன் பண்ணும் புக்கை. ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணலன்னா அது இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். யார் இந்த மாதிரியான இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டி ஷாப் கீப்பர்ஸ், அதாவது ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர்ஸ். யார் மெயின்டைன் பண்ணுவா? ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம யாரை எடுத்துக்கலாம்? ஒரு பெட்டி ஷாப் கீப்பர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ அவங்க தான் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஜென்ரலா அவங்களோட புக்ல, அவங்களோட அக்கௌண்ட்ஸ் புக்ல என்ன அக்கௌண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் இருக்கும், தென் பர்சனல் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட், நம்மளுடைய வரவு செலவு, அதுதான் வந்து கேஷ் அக்கௌண்ட். நம்ம என்னெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் பே பண்ணியிருக்கோம், அதுதான் நம்மளுடைய கேஷ் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பர்சனை குறிக்கிறது பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்க வந்து பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் தான் அவங்களோட பர்சன். அதாவது அவங்க கிட்ட வந்து கடனுக்கு பொருள் வாங்குறாங்க இல்லையா கஸ்டமர், அவங்களோட ஒரு பெட்டி ஷாப் கீப்பர் கிட்ட கடனுக்காக பொருள் வாங்குறவங்க அவங்களோட கஸ்டமரோட நேம் என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா அந்த அக்கௌண்ட் புக்ல எழுதி வச்சிருப்பாங்க, ரைட்? ஸோ தினேஷ் 500 கொடுக்கணும், ரமேஷ் 200 கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரோட நேம், அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் முதற்கொண்டு நோட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க, கஸ்டமர் அக்கௌண்ட், ரைட்? சேம் வைஸ் அந்த ஷாப்புக்கு சப்ளை பண்றாங்க இல்லையா சப்ளையர்ஸ், அவர் வந்து சில டைம் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் விற்கிறதுனா நியூஸ் பேப்பர் டீலர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட் பேக்கெட்ஸ், தென் so many items, right? மில்க் சப்ளை பண்றவங்க, அந்த மாதிரி இருக்க சப்ளையர்ஸோடைய நேம்ஸ், அவங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டிய பணம், அவங்க தான் அவருடைய கிரெடிட்டார்ஸ். சப்ளையர்ஸ் ஆர் கிரெடிட்டார்ஸ், கஸ்டமர்ஸ் ஆர் டெட்டார்ஸ், ஓகேவா? கஸ்டமர்ஸ் அப்படின்றவங்க அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க கஸ்டமர்ஸ். இவர் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், அதாவது இவரோட சப்ளையர்ஸ் இருக்காங்களே அவங்க தான் கிரெடிட்டார்ஸ். ஸோ அதுதான் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஸோ கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பார்த்த மாதிரி ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. தட் இஸ் கால்டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். அதனால தான் நம்ம இதை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஸோ வென் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம், those records are called incomplete records. Generally cash account and personal account are maintained, ஓகேவா? இதுதான் மீனிங், incomplete record ஓட மீனிங் இதுதான், ரைட்? ஸோ இதோட features of incomplete records. ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட நேச்சர். ஸோ நேச்சர் வந்து இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ரெக்கார்ட் கிடையாது. சயின்டிஃபிக்னா நம்மளோட டபுள் என்ட்ரி, டெபிட், கிரெடிட் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்றது தான் சயின்டிஃபிக் மெத்தட். இது வந்து நம்மளோட சயின்டிஃபிக் மெத்தட் கிடையாது, ரைட்? தென் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் இயர் படிச்ச மாதிரி பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ்லாம் இங்க மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஒன்லி 2 அக்கௌண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்றாங்க. என்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்க? கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்ட். தென்
லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்றது வந்து யூனிவர்சலா அக்செப்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம், ரைட்? ஸோ அந்த சிஸ்டமை நம்ம மெயின்டைன் பண்ணும்பொழுது நம்ம வந்து யூனிவர்சலா கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அப்ளை பண்ணி அவங்க எப்படி மெயின்டைன் பண்ண சொல்றாங்க, எதை டெபிட் பண்ண சொல்றாங்க, எதை கிரெடிட் பண்ண சொல்றாங்க அப்படின்றத அப்ளை பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரோட அக்கௌண்ட் புக்கும் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மா இருக்கும். பட் ஆனால் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் அந்த மாதிரி யூனிஃபார்மிட்டி கிடையாது. ஸோ அவங்களோட இஷ்டத்துக்கு, இப்போ ஒரு ஷாப்கீப்பரும் அவங்க இஷ்டத்துக்கு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கே லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இருக்கும். தென் financial statements may not represent true and fair value. ஸோ அதில் இருக்க வேல்யூஸ் வந்து உண்மையான வேல்யூஸ் தானா அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ தினேஷ் 500 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அவர் எழுதியிருக்காரு, ஒரு பெட்டி ஷாப் கீப்பர் அவரோட அக்கௌண்ட் புக்கில் தினேஷ் 500 கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. தினேஷ் நிஜமாலே 500 தான் தரணுமா இல்லை 200 தரணுமா நமக்கு தெரியாது. ஸோ அதனால அங்கே அந்த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ வந்து என்ன ஆகுதுன்னா மிஸ் ஆகுது. ஸோ நம்பிக்கை தன்மை குறையுது. சூட்டபிலிட்டி, இது வந்து எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கும் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் சூட் ஆகாது. ஒன்லி ஃபார் ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் சூட்டபிள் ஆகும், ரைட்? தென் மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளோட பர்சனலான நிறைய டிரான்சாக்ஷனும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனும் மிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் ஆகும்பொழுது நம்மளால எக்ஸாக்ட் ப்ராஃபிட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியாம போகலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், ரைட்? தென் வி வில் மூவ் ஆன் டு தி லிமிடேஷன்ஸ். இதனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ராப்பராக நம்மளால ரெக்கார்ட் என்ன பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. தென் டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் அ ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருப்போம். ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது டெபிட் அண்ட் கிரெடிட் சேர்ந்தது. ஸோ இங்கே டெபிட் அண்ட் கிரெடிட் மிஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் என்ன ஆகாது, டேலி ஆகாது. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாது, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி பிஸ்னஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ப்ராஃபிட்டபிலிட்டி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸாக்ட் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் தி ஃபினான்ஷியல் பொசிஷன். ஃபினான்ஷியல் பொசிஷன் நம்மளுடைய அசட்ஸ். ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னாலே எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டியோட வேல்யூவை குறிக்கிறது. ஃபினான்ஷியல் பொசிஷன் எதை குறிக்கிறது, அசட் அண்ட் லயபிலிட்டி. யூஸ்வலாக ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னாலே பேலன்ஸ் ஷீட்டை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் பொசிஷன்னா எதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட். அக்கௌண்டிங் டேர்மை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். அரித்மெட்டிக்கல் அக்யூரசி அப்படின்னா அது ட்ரையல் பேலன்ஸ். ஃபினான்ஷியல் பொசிஷன் இங்கே இருக்க பாருங்க, ட்ரையல் பேலன்ஸ்னு வரும்போது arithmetical accuracy. தென் அதே மாதிரி ஃபினான்ஷியல் பொசிஷன் வரும்பொழுது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் இஸ் நத்திங் பட் யுவர் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவோம், ரைட்? நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி தியரிஸ்லாம் வந்து ஓனாக எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ தியரிஸ் வந்து நம்மளுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் வந்து ஓனாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால ஓனாக எழுத முடியாது, ரைட்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ற ஹெட்டிங் நம்ம கொடுக்குறோம்னா அங்கே அரித்மெட்டிக்கல் அக்யூரசின்ற அந்த கீவேர்டு இருக்கணும். த சேம் வைஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று எய்தர் யூ ஹாவ் டு மென்ஷன் பேலன்ஸ் ஷீட், அப்படி இல்லைன்னா அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்ற அந்த கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டுமே தான் அந்த நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுமே தவிர நம்மளே வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் நம்மளே வந்து ஓனாக எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எழுதும் பொழுது இட் வில் நாட் கிவ் அ மார்க், ரைட்? ஸோ அதே மாதிரி நீங்கள் ஓனாக எழுதலாம். ஓன் அப்படின்ற சென்ஸ் யூ கேன் ஃப்ரேம் யுவர் ஓன் சென்டென்ஸ், ரைட்? ஓனாக நீங்கள் சென்டென்ஸ் நீங்களாக ஃப்ரேம் பண்ணலாம். பட் இந்த கீவேர்ட்ஸை யூ கான்ட் ஏபிள் டு ஃப்ரேம் ஓன், ஓகேவா? ஸோ இதில் என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம எழுதணும், ரைட்? ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன் நம்மளோடது
அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை குறிக்குது, ரைட்? ஸோ நம்மளோட எக்ஸாக்ட் வேல்யூ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கரெக்டாக நம்மளால என்ன பண்ண முடியாது, வேல்யூ பண்ண முடியாது. ஸோ அதனால நம்மளால ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷனை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் cannot be detected easily. ஸோ எரர்ஸும் ஃப்ராட்ஸும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால, ரைட்? தென் இதை வந்து அன்அக்செப்டபிள் பை தி கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்கம்ப்ளீட் ரெக்கார்டோ ஒரு பேங்க்லயோ இல்லை வேற ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ கொண்டு போயிட்டு நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணும்பொழுது இந்த ரெக்கார்டை கொடுத்தீங்கன்னா தே வில் நெவர் அக்செப்ட். அதே நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல மெயின்டைன் பண்ண அக்கௌண்ட்டை கொடுக்கும் போது தே வில் அக்செப்ட். ஸோ கவர்மெண்ட்டோ இல்லை அதர் அத்தாரிட்டிஸோ இதை என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த 6 ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் தி incomplete records, right? So before we are moving to the sum, I need to explain the difference between double entry system ko incomplete records ko ulla difference. Then in the difference la நம்ம என்னென்ன points mention பண்ணனும் அப்படின்றது மட்டும் சொல்றேன். So இந்த மாதிரி புக்ஸ்ல இருக்க மாதிரி நம்ம ஃபுல்லா எழுதணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓனா எழுதலாம். எப்படி ஓனா எழுதணும் அப்படின்றத நான் சொல்றேன், ரைட்? So first different பாத்தீங்கன்னா recording of transactions. So recording of transaction double entry system பொறுத்த வரைக்கும் both debit and credit aspect of all transactions are recorded. எல்லா transaction அதாவது both debit and credit aspects of all transactions. So in the both debit and credit is the keyword, right? In the keyword வந்து you have to mention. So both debit and credit aspect of all transactions are recorded, right? அதே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் கம்ப்ளீட்லி. இந்த பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும். டெபிட் அண்ட் இங்க வந்து போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ல டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் கம்ப்ளீட்லி. ஓகேவா? இந்த பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும். The same wise type of accounts maintained. So already நான் சொன்ன மாதிரி personal account, real account and nominal accounts are maintained fully. இங்க only personal account and cash accounts are maintained fully, right? அது மட்டும் எழுதுனா போதும். Then preparation of trial balance. ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு வந்தாலே என்ன வரும், அரித்மெட்டிக்கல் அக்யூரசி. அரித்மெட்டிக்கல் அக்யூரசினா என்ன, நம்மளோட டெபிட் சைடோ கிரெடிட் சைடோ டோட்டல் என்ன ஆகணும், டேலி ஆகணும். அதுதான் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி. அந்த டோட்டல் இருக்கு இல்லையா, அது டேலி ஆகணும். The trial balance can be prepared எதுக்கு, to check the arithmetical accuracy of the entries made in the books of accounts. ஓகேவா, நம்ம கரெக்டா என்ட்ரி போட்டிருக்கோமா, எல்லா டெபிட்க்கும் கிரெடிட் கொடுத்துருக்கோமா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். ஸோ அதனால வந்து அரித்மெட்டிக்கல் ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் டு செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் தி entries made in the books of accounts. இங்க என்ன போடுறோம் அப்படின்னா incomplete recordல it is difficult to prepare the trial balance to check the arithmetical accuracy. இந்த point மட்டும் எழுதுனா போதும். It is difficult to prepare the trial balance. ஏன்னா this is incomplete. So incomplete அப்படினாலே ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், மிஸ் பண்ணியிருப்போம், கம்ப்ளீட் இருக்காது. ஸோ அதனால நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. தென் determination of true profit or loss. So trading account and profit and loss account can be prepared to find out the true profit or loss. எங்க double entry systemல. Incompleteல trading account and profit and loss account cannot be prepared with accuracy to cannot be prepared to find out the true profit or loss. That's it. ஓகேவா, இப்படி வந்து நீங்க சென்டென்ஸ் நீங்க ஓனா நீங்க ஃப்ரேம் பண்ணலாமே தவிர கீவேர்ட்ஸ் நீங்க மாத்த முடியாது, ரைட்? ஸோ ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னாலே என்ன வரணும், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரணும். கேன் பி ப்ரிப்பேர்ட், கேன் நாட் பி ப்ரிப்பேர்ட், ரைட்? தென் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். நான் சொன்னேன் இல்லையா, ஃபினான்ஷியல் பொசிஷன்னால என்ன வரணும், பேலன்ஸ் ஷீட் அப்படின்ற அந்த வேர்ட் வரணும். ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் கேன் பி prepared to know the true financial position. Balance sheet cannot be prepared, right? Then suitability. This is suitable. Double entry is suitable for all types of business. This is suitable only for the small size sole traders. Small size sole traders ko, small size partnership firm ko mattum da idu suitable,
ரிலையபிலிட்டி, இட் இஸ் ரிலையபிள். ரிலையபிள்னா நம்பிக்கை தன்மை. ஸோ இட் இஸ் ரிலையபிள் சின்ஸ் இட் இஸ் சயின்டிஃபிக் சிஸ்டம் இல்லையா. ஸோ யூனிவர்சலா நம்ம எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ண சிஸ்டம் அப்படின்றதுனால இதோட நம்பிக்கை தன்மை ஜாஸ்தி. இட் இஸ் நாட் ரிலையபிள். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் என்ட்ரி கீழே இட் இஸ் ரிலையபிள், சிங்கிள் என்ட்ரி கீழே இட் இஸ் நாட் ரிலையபிள் இது மட்டும் எழுதுனா கூட போதும். நெக்ஸ்ட் அக்செப்டபிலிட்டி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதை வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணதுனால எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட்ல இருந்து டாக்ஸ் அத்தாரிட்டில இருந்து எவ்ரிவேர் இட் இஸ் அக்செப்டபிள். இது நாட் அக்செப்டபிள். ரைட்.